பாகண்ட நிரதா சந்தா விரக்தாக சபரிகிரகாக. இத்தனையும் விட்டு இருக்கா ஜனங்கள். சரிய சுயமா ஒரு ஆனந்தம் இருக்கோ அப்படின்னா எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு விரக்தி அடைஞ்சது போல முகத்துல பாவம், ஒரு சந்துஷ்டி, ஆனந்தம், நிம்மதி எதுவுமே இல்லை. இப்ப இந்த காலத்துல பார்த்தோம்னா கோடி கோடியா சம்பாதிக்கிறா, ஆனா எதுவுமே இல்லை. ஆத்துல பார்த்தா எப்பொழுதும் துக்கம். பையன் ஒரு ரூம்ல இருக்கான், பொண்ணு ஒரு ரூம்ல இருக்கா, அம்மா ஒரு பக்கம் இருக்கா, அப்பா ஒரு பக்கம் இருக்கா, 4 பேரும் 4 போனை வச்சுன்னு ஒவ்வொரு பக்கம் இருக்கா. ஆனா அந்த காலத்துல எதுவுமே இல்லை. நம்ம பெரியவாள்லாம் இருக்கிறத வச்சு உபஜீவனம் பண்ணிட்டு இருந்தா, ஆனா ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா. சொல்பமாக இருந்தது, ஆனந்தம் இல்லை. இப்ப நிறைய இருக்கு, பகுவா இருக்கு, ஆனா எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாம ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட ஒண்ணு சேர்ந்து அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கு அந்த சந்தோஷத்தை. எல்லாருக்கும் என்னன்னா துக்கம் தலைக்கு மேல இருக்கு. ஒருத்தர் போய் சார் நீங்க நிம்மதியா இருக்கேலா, நன்னா இருக்கேலா அப்படின்னு கேட்டா, ஓ நன்னா இருக்கேனே, பேஷா நன்னா இருக்கேன், ஃபைன் சாருங்கிறான். உண்மையிலே நீங்க நன்னா இருக்கேலான்னு 2ஆம் தரம் கேட்டா, ஆமா சார் ரொம்ப நன்னா இருக்கேன். இல்ல சார் நீங்க உண்மையிலே சௌக்கியமா இருக்கேலா, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையேன்னு கேட்டா, ரூமுக்குள்ள அழிச்சுட்டு போய் நம்ம கழுத்தை கட்டிண்டு அவ அழறான். சார் நீங்க சொன்னதுதான் யதார்த்தம், எனக்கு கோடிக்கு துக்கம் இருக்கு, சொல்ல முடியல. அவனுக்கு யாராவது இப்படி கேட்பாளா, அதை சொல்லுவோமான்னு காத்துட்டு இருக்கான். அவ்வளோ துக்கம் இருக்கு. அதை சொல்றார் நாரதர், விரக்தாக சபரிகிரகாக. யார்கிட்டையும் சந்தோஷம் இல்லை, துக்கம் இல்லை, எதையோ ஒன்று பறி கொடுத்தது போல விரக்தர்களா இருக்கு. அது மட்டும் இல்ல, தருணி பிரபுதாகேகே. குடும்பத்தை யார் நிர்வாகம் பண்றான்னா சின்னவாளா இருக்கக்கூடிய பெண்கள் நிர்வாகம் பண்றாங்க. இது இப்ப வரல, இதெல்லாம் அந்த காலத்திலே வந்துருக்கு. சின்ன பெண்களா இருக்கிறவா ஆட்டை நிர்வாகம் பண்ணுவான்னு நாரதர் சொல்றாரு. எப்ப? 5000 வருஷம் முன்னாடி சொல்றாரு. அது மட்டுமான்னா சியாலகா புத்திதாயகா. எல்லாருக்கும் பக்கத்துல இருந்து கீ கொடுக்கறது யாரா இருப்பான், நிர்வாகம் பண்றது யாரா இருப்பான்னா மச்சினனா இருப்பாங்க. இப்ப எல்லார்கிட்டையும் இருக்கே, இதை அன்னைக்கே சொல்றாரு. எவ்வளவு வருஷம் முன்னாடி அது கணிச்சு சொல்லியிருக்கார். சியாலகா புத்திதாயகா. இது போல லோகம் முழுக்க சுத்தி வந்தேன். இது போல ஒரு அவஸ்தை லோகம் முழுக்க இருக்கு. எங்கேயுமே நிம்மதி இல்லை, மந்த பாக்யாளா இருக்கா ஜனங்கள். ஒரு அவாகிட்ட ஒரு முகத்துல ஒரு உல்லாசம் இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம் தான் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் சொன்னா இதுலேருந்து இது இப்படி இருக்கிற ஸ்திதியில மனசு எனக்கே வருத்தமா போச்சு. தத்ராச்சாரியம் மயா திருஷ்டம் ஸ்ரூயதாம் முனீஸ்வராஹ ஏகாது தருணி தத்ர நிஷன்னா கிண்ண மானசா. இந்த நினப்புல நான் வந்துட்டு இருக்கிற காலத்துல க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பார்த்தா ஒரு அதிசயம் என் கண்ணில் பட்டது. என்ன அதிசயம்னா, ஒரு யுவதியான ஒரு பொம்மநாட்டி, அவனுக்கு அந்த பொம்மநாட்டிக்கு குழந்தைகள் யாருன்னா 2 வயசானவன், விருத்தாளாக 2 குழந்தைகள், யுவதியாக ஒரு பொம்மநாட்டி. எங்க இருக்கான்னா தூரக்க இருக்கா. இப்படி இருக்கிற அவளை பார்த்தோன்னே என் மனசுல என்ன தோணித்து, நம்ம கண்ணில் தான் ஒழுங்கா படலையோ அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போய் பார்ப்போம்னு பக்கத்துல போய் பார்த்தேன். பக்கத்துல வர வரதான் தெரியறது, என் மனசுல பட்டது சரிதான். அந்த பொம்மநாட்டி யுவதியா இருக்கா, அந்த குழந்தைகள் 2 பேரும் வயசானவாளா இருக்கு. இது லோக விலட்சணமாச்சு. அம்மா சின்னவளா இருந்தா குழந்தைகள் அதை விட சின்னவாளான்னு இருக்கணும். ஆனா அவ வயசானவாளா இருக்கா. இந்த 2 குழந்தைகளும் ஏன் இப்படி ஆனான்னு மனசுல ஒரு எண்ணம் எனக்கு. அப்படி நினைச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே அந்த அம்மா என்னை கையை தட்டி கூப்பிடுறாங்க, வாங்கோன்னு. भो भो सादो क्षणं तिष्ठ मच्चिन्तामपि नाशया दर्शनं तव लोकस्य सर्वता गहरं परम. அந்த அம்மா என்ன கையை தட்டி கூப்பிட்டா, சுவாமி இங்க வாங்கோ, எங்களுடைய கஷ்டத்திலிருந்து எங்களை விடுபடுத்தி கொடுக்கணும். உடனே அவர் சொன்னார், அம்மா இது லோக விலட்சணமா இருக்கே, நீ யுவதியா இருக்கா, இவா 2 பேரும் வயசானவாளா இருக்கா, யார் நீன்னு ஒரு கேள்வியை கேட்க உங்க மனசுல பட்டது சரிதான். நான் அம்மா, இது 2 என்னுடைய குழந்தைகள். அகம் பக்தி ரீதி ரிதிக்யாதா இமோமே தனயோ மதோ. உன் பேரு பக்தி,
இது யாருன்னா ஞானம் வைராகியம்னு சொல்லக்கூடிய 2 குழந்தைகள், பக்தியினுடைய குழந்தைகள் ஞான வைராகியம். அது இருக்கட்டும்மா, நீ யுவதியா இருக்க, இவா 2 பேரும் வயசாரத்துக்கு வயதானவாளா இருக்காளே, அதற்கு காரணம் என்ன? ஞான வைராகிய நாமானோ காலயோகேன ஜக்ஞிரே. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. உத்பன்னா திரவிடே சாகம் விருத்திங் கர்நாடகே கதா क्वचित् क्वचिन् மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாங்கதா. நம்மா சொல்றார், நான் உற்பத்தியானது எந்த இடத்துலன்னா திராவிட தேசத்துல உற்பத்தியானது. திராவிட தேசம்னா கேரளா, தமிழ்நாடு, இதற்கு திராவிட தேசம். இந்த திராவிட தேசத்துல உற்பன்னா திரவிடேச்சாகம் விருத்திங் கர்நாடகே கதா. உற்பத்தியானனா எங்க அபிவிருத்தியானேன்னா கர்நாடக தேசத்துல அபிவிருத்தியான. கொச்சின் கொச்சின் மகாராஷ்டிரே, மகாராஷ்டிர தேசத்துல இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தியானே. அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா குர்ஜரே ஜீர்ணதாங்கதா. குஜராத் பிரதேசம் போனே, அப்படியே ஜீர்ணமாக ஆரம்பிச்சு, பக்தி மலிஞ்சு போயிடுத்துன்னு அர்த்தம். காண கிடைக்காம போயிட்டேன் நான். இதுதான் என்னுடைய விஷயம். இப்படி தோன்றி நான் அப்படி மறைஞ்சேன். இந்த தன்மையை அடையறதுக்கு அதுதான் காரணம். இந்த ஸ்திதியில நாங்க இப்ப இருக்கோம். ஆனா இப்படி நான் அப்படி குஜராத் பிரதேசத்திலேருந்து நேரடியாக பிருந்தாவன பிரதேசம் போனேன், உத்தரப்பிரதேசம் போனேன். போனா பிருந்தாவனம் புனப்பிராப்ய நவீனேவ ஸ்வரூபினி. அப்படி பிருந்தாவனத்துல கால் எடுத்து வைக்கிறேன். வச்சா என்ன ஆச்சுன்னா, நானும் வயசான தன்மையில தான் இருந்தேன். அந்த காலை எடுத்து இந்த பிருந்தாவன பூமியில வச்சேன். நான் யுவதியா மாறிட்டேன். நான் ஒரு தருணியாக மாறினேன். அந்த இடத்துல என்னுடைய குழந்தைகள் என்ன ஆச்சுன்னா, நான் தருணியா இருந்தேன், அந்த 2 பேரும் அதே விருத்த ஸ்வரூபர்களாகவே இருந்துட்டு இருக்கா. ஞான வைராகியம். எந்த பிருந்தாவனம்னா பிருந்தாவனஸ்ய சம்யோகாத் புனஸ்துவம் தருணீனவா தன்யம் பிருந்தாவனம் தேன பக்திஹி நிருத்யதி யத்ரசா. அன்னைக்கு சொன்னார் நாரதன் இல்ல, இந்த பக்தி தேவி சொன்னதில்ல. இன்னைக்கு நம்ம பிருந்தாவனம் போனோம்னாலும் அந்த பக்தி தாண்டவம் ஆடுறதை இன்னைக்கும் பார்க்கணும். ஏதோ புராணாந்தரங்கள்ல சொன்னதாக இருக்கக்கூடிய பிருந்தாவனம் இல்லை, இப்ப போனா பார்க்கணும். இப்ப போனா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஊரு மாறி இருக்கலாம், ரோடு மாறி இருக்கலாம், பல கட்டடங்கள் வந்திருக்கலாம். நம்ம குருநாதர் சொல்வ, என்னதான் இருந்தாலும் அந்த கிருஷ்ணன் நடந்த மண்ணை மாற்ற முடியாதுன்னு. எதுவா இருந்தாலும் அவன் நடந்த மண்ணுக்கு மேலதானே இத்தனையும் கொண்டு வருது. என்ன வேணா கட்டடம் கட்டலாம், பெரிய வீடு கட்டலாம், பில்டிங் கட்டலாம். எது இருந்தாலும் இந்த ராமேஸ்வரத்துக்கு எப்படி ஒரு சொல்றோம், ரகுவீர பதன்யாச பவித்ரீகிருத பாம்சவேன்னு எப்படி ராமேஸ்வரத்துல அந்த ராமர் பாதம் படாத இடம் இல்லைன்னு சொல்றோமோ, அதுபோல இந்த பிருந்தாவனம் நவகானன்னு சொல்லக்கூடிய அந்த பிரதேசம் முழுக்க பகவான் மாடுகண்ணை மேய்ச்சிண்டு அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதேசம் போய் மாடுகண்ணை மேய்ச்சான்னு சரித்திரம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவன பிரதேசம் இருக்கே, அதுல பகவான் நடந்த இடத்தை யாராலையும் மாற்ற முடியாது. மேலதானே எதை வேணா கட்ட முடியும். அந்த சாநித்தியம் நித்தியதாரேங்கிறால் மேல துருவச்சரித்திரத்துல. எங்க போய் அந்த துருவசுவாமி தபஸ் பண்ணார்னா, மதுவனம்ங்கிற இடத்துல போய் தபஸ் பண்ணா. பிருந்தாவனத்துல யமுனா தீரத்துல மதுவனத்துல. எந்த மதுவனம்னா சாநித்தியம் நித்தியதா ஹரேஹே. இந்த பகவானுடைய சாநித்தியம் எப்பொழுதும் விளங்கக்கூடிய அந்த பிருந்தாவனத்துல மதுவனம் அப்படிங்கிற இடத்துலங்கிற அப்படி சாநித்தியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்தலமான பிருந்தாவனம் அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு போனாலும். அப்படி போனோம்னா நம்மளுடைய குருநாதர் கட்டி இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம் எங்க இருக்குன்னா, பாணிகாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அங்க பகவத் சாட்சாத்காரமான மகான்கள் 3 பேர் இருந்திருக்காங்க அந்த இடத்துல. இப்ப நம்ம ஆசிரமம் இருக்கிற இடத்துல அதுல அந்த பரிக்கிரமா மார்க் ஒட்டினாப்புல ஆசிரமம் இருக்கு. ஷான்குட்டின்னு பேர் அந்த இடத்துக்கு. நம்ம ஆசிரமம் தமிழ்ல எழுதி இருக்கும் பரிக்கிரமா மார்க். அது என்ன விசேஷம்னா, அந்த பரிக்கிரமா மார்க்ல எதற்காக குருநாதர் அங்க வாங்கியிருக்காருன்னா, அந்த ஏகாதசி வந்ததுன்னா தசமி ராத்திரியிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சு. என்னன்னா பரிக்கிரமா பிரதட்சணம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே, அதுவும் இந்த பிருந்தாவன துவாதசி, இந்த கார்த்திகை ஏகாதசி, அது போல ஏகாதசிகள்லாம், புத்தான ஏகாதசி, சயன ஏகாதசி எல்லாம் வந்ததுன்னா தலை மட்டுமே இருக்கும் அந்த பரிக்கிரமா மார்க்கத்துல. லட்சக்கணக்கான ஜனங்கள் காரகோணம் மதுரா ரோட்ல விட்டு பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு போனா பார்க்க
அதை விட ஆச்சரியம் என்னன்னா, இந்த 14 கிலோமீட்டர் பிரதட்சிணம் பிருந்தாவனம், அதுல ஒவ்வொரு நமஸ்காரம் ஒரு இடத்துக்கு பண்ணுவா. அப்படி எந்திருப்பா, நமஸ்காரம் பண்ணுவா. கால் மாட்டுல 100 கல் இருக்கும், தலைமாட்டுல 100 கல் இருக்கும், ஒரு 2 கல் இருக்கும். என்ன தாத்பரியம்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் 100 நமஸ்காரம், 108 நமஸ்காரம் பண்ணிட்டு போறது. நம்மளால ஒரு நமஸ்காரம் ஒரு தடவை பண்ணி எந்திருக்கிறதே முடியல நம்மளால. ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் 100 நமஸ்காரம் பண்ணிட்டு போனோம்னா அவளுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும், அவளுடைய பக்தி எப்படி இருக்கணும். அப்பேற்பட்டதான பக்தி இன்னைக்கும் திளைச்சிருக்கு அந்த பிருந்தாவன பிரதேசம். இதை விட ஒரு ஆச்சரியம், இது 14 கிலோமீட்டர். இதாவது 14 கிலோமீட்டர், அங்கேருந்து 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனோம்னா கோவர்தனம். கிருஷ்ணன் தூக்கின அந்த கோவர்தனம் இருக்கு. எந்த ஸ்திதியில இருக்குன்னா பாதிதான் இருக்கு. அதை ஏகநாதர் தன்னுடைய அபங்கத்துல சொல்றார். ஏன் பிருந்தாவனத்துல கோவர்தனம் இத்துணுண்டா இருக்குன்னா அதற்கு அவர் காரணம் சொல்றார். ஏகநாதி பாகவதம் பண்ண ஏகநாதர் சொல்றார் தன்னுடைய அபங்கத்துல, அது பெருசாக தான் இருந்தது. கோபர்கள், மாடு கண்கள் எல்லாரும் உள்ள போய் நிக்கிற அளவு பெருசா அந்த கோவர்தனம். இந்த ஆயர்பாடியே உள்ள போய் இருக்குன்னா எப்பேற்பட்ட கோவர்தனமா இருந்திருக்கணும். அந்த கோவர்தனம் அவ்வளவு பெருசுதான். அது ஏன் இப்ப சின்னதா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்ற, அது பெருசாக தான் இருந்தது. கண்ணன் குழல் ஊதினானே, அதுல ஒவ்வொன்னும் மறந்து போச்சு. அந்த ரவிமண்டல ஸ்தாலதா ஸ்தப்த ஓயே, சந்திரன் மெய் மறந்து நிற்கிறான். கிழக்கேந்து வந்த நதி அப்படியே பாதியில நின்னுது அந்த குழலோசையை கேட்டு. மயில்கள்லாம் நிருத்தியம் பண்றது, தோகையை விரிச்சு ஆடி அப்படியே நிக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை மறந்து நிக்கிறது. தன்னை மறந்து இந்த காரியங்கள்லாம் இருக்கு. எதனாலன்னா பகவானுடைய அந்த வேணுகானத்தினால. அப்படி ஒவ்வொரு லீல நடக்கிறது அந்த வேணுகானம் பண்ற காலத்துல. அதே போல இந்த கோவர்தனம் என்ன ஆச்சுன்னா பகவானுடைய அந்த குழல் ஓசையை கேட்டு உருகி போயிடுத்தான். அதற்கு முன்னாடி மட்டும் பெரிய ரூபத்துல இருந்தது அந்த கோவர்தனம். பகவானுடைய இந்த குழல் ஓசையில ரம்யமான அந்த நாதத்தை கேட்டு உருகி போயிடுது. அது எந்த நிலையில உருகி நிக்கிறதோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற கோவர்தனம். பிருந்தாவனம் சின்ன பரிக்கிரமா, அந்த கோவர்தனம் 26 கிலோமீட்டர் பெரிய பரிக்கிரமம். இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். உள்ள பண்ணக்கூடிய ஒரு பரிக்கிரமா ஒண்ணு இருக்கு, அது ஒரு 6 மணி நேரத்துல பண்ணிவிடலாம். பெரிய பரிக்கிரமா பண்ணணும்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு மேல ஆகும், 8 இல்ல மேலேயே ஆகும். இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா. இது என்ன ஆச்சரியம்னா இந்த 14 கிலோமீட்டர்ல இந்த 26 கிலோமீட்டரை இன்னைக்கும் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. எப்படி பண்றா அப்படின்னா வருஷ கணக்கில் பண்றா. இன்னைக்கு வந்து 108 கல்லு, இது அப்படியே தொடர்ந்து போற மட்டும் போகும். ஒரு ஏகாதசிக்கு வருது இல்ல தொடர்ந்து பண்றது, பண்ணிட்டு அந்த இடத்துல அடையாளத்தை வச்சுட்டு கிளம்பி போயிடுறது. திருப்பி அடுத்த ஏகாதசிக்கு வருது, அந்த அடையாளத்துல இருந்து கண்டினியூ பண்றது. சார் உங்களுக்கு இதுல முடிவே கிடையாத, எண்டே கிடையாத, எப்ப பூர்த்தி பண்றதா இருக்கேன்னா அவ என்ன சொல்லுவா அதற்கு பதில்னா, இதை இப்ப சீக்கிரம் முடிச்சு என்ன பண்ண போறோம்னு கேட்பா. நம்மள மாதிரி கிடையாது அவளுடைய மனோபாவம். இதை இப்ப சீக்கிரம் முடிச்சு என்ன பண்ண போறோம், நமஸ்காரம் பண்றதுக்காகவே இந்த வாழ்க்கை இருக்கட்டுமேம்பா. இந்த பக்தி நம்ம பக்கத்துல கிடையவே கிடையாது. இதை வருஷ கணக்கா பண்ணுவோம். என்னைக்கு முடியறதோ முடியட்டும், அதற்கு ஒரு அந்தமே வேண்டாம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதை விட என்ன ஆச்சரியம்னா ஒரு அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அந்த சேட்டு பின்னாடி பார்த்தா BMW ஆடியும் பின்னாடியே வரும் கார். என்னன்னா அவன் கோட்டீஸ்வரன், ஆனா நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். தன்னுடைய ஸ்டேட்டஸ் தகுதி எல்லாத்தையும் விட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுவா. பல வருஷ காலம் பண்ணுவா. அதுவும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு 108 நமஸ்காரம். இப்படி எல்லாம் பக்தி நம்ம பக்கம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பக்தி பண்ணுவா சிலர் இருக்கலாம், வேண்டாம் பேருக்கு சொல்ற அளவு தான் நம்ம பிரதேசத்துல இருந்திருக்கா. இப்படி ஒரு பக்தி இருக்குன்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தது யாருன்னா நம்மளுடைய கிருஷ்ணபிரேமி அண்ணா தான். இந்த மாதிரி பக்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு பக்தி இருக்குன்னு கொண்டு வந்து சேர்த்தது நம்மளுடைய அண்ணா கிருஷ்ணபிரேமி மகாராஜ் இருக்காளே, அவாதான் இப்படி ஒரு பக்தி இருக்குங்கிறத காமிச்சா. அதற்கு முன்னாடி மட்டும் இருந்திருக்கலாம், அது பிரகாசம் இல்லாம இருந்தது. ஆனா அதை பிரவச்சனம் மூலியமாக, தன்னுடைய பக்தி மூலியமாக, கிரந்த மூலியமாக லோகத்துக்கு எடுத்து காமிச்சது யாருன்னா நம்மளுடைய அண்ணா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தான். அவ இல்லாட்டி இன்னைக்கு இந்த மார்க்கத்துல நிறைய பேர் இருக்கா, பிரகாசிக்கிறா. அவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா மூலம் அண்ணா போட்ட விதை.
அப்பேற்பட்டதான பக்தி இருக்கக்கூடிய பிரதேசம் பிருந்தாவனம். அன்னைக்கு இல்லை இன்னைக்கு. அந்த பிருந்தாவனத்துக்கு போய் காலை வச்சேன், நான் யுவதி ஆயிட்டேன், என்னுடைய குழந்தைகள் அப்படியே இருக்கு. இது அந்த பக்தி தேவி எடுத்து சொல்ல மேல என்ன பண்றதுன்னு புரியல. நான் இதுலேருந்து விடுபடணும், என்னுடைய குழந்தைகள் என்ன பண்ணலான்னு அழ. நாரதர் சொன்னார், இதற்கு ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போம். இது அத்தனைக்கும் என்ன காலம், என்ன காரணம் அப்படின்னா இந்த கலினா. கலினா அதர்மமித்ரேனா, முன்னாடியே சொன்னாரு, கலியினுடைய தோஷம்தான் இவ அப்படி ஆயிட்டான். இதுலேருந்து இவாளை விமோச்சனம் எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியலையே. உடனே அவர் சொன்னார், கலியை திட்டாதன்னர். மித்த யுகத்துக்கும் கலிக்கும் ஸ்பெஷல் தன்மை ஒன்று உண்டு. மித்த யுகத்துக்கெல்லாம் என்னன்னா, நீ தப்பு பண்ணும் நினைச்சாலே பாபம் வந்துடும், புண்ணியம் பண்ணினாதான் புண்ணியம் வரும். ஆனா கலியில் எப்படின்னா, தப்பு பண்ணினாலே பாபம் கம்மி பர்சன்டேஜ். புண்ணியம் எப்படின்னா, புண்ணியத்தை நினைச்சாலே புண்ணியம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது கலியின்ல பகவான் கொடுத்த ஒரு, எப்படி சொல்றது, ஒரு சலுகை. அவன் அதற்கு மேல அவனுடைய யுகத்துல அவன் இருக்கான், அவன் அப்படிதான் இருப்பான். நீ கலியை போய் திட்டினேன்னா, அதனால கலி அவனுடைய தர்மத்துல தான் இருக்கான், அவனை திட்டாத. கலி சொல்ல போனா கொஞ்சம் பண்ணாலே இதை நீ கெட்டதுக்கு எடுத்துக்காதபடிக்கு நாமத்துல இதை அப்ளை பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னா, ஒரு நாமா பண்ணாலே நிறைய நாமாக்கள் பண்ண புண்ணியம் இந்த கலி. அப்ப என்னன்னா, கெட்டதுக்கு வச்சுக்காம நல்லதுக்கு வச்சுட்டோம்னா இந்த கலியை போல உபகாரம் வேற யாருமே கிடையாது. அதனால கலியை திட்டாதமா, அவன் யுக தர்மத்தை தான் செய்யறான். அயந்து யுக தர்மோகி வர்த்ததே கஸ்ய தூஷணம், அவனை தூஷணம் பண்ணாத. இதெல்லாம் பார்த்துட்டு பகவான் நின்றுட்டு தானே இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தெரியுமோனோ, நீ கலியினுடைய தோஷம்ங்கிற அதெல்லாம் பார்த்துட்டு பகவான் நின்றுட்டு தானே இருக்கான். நீ அதனால கவலைப்படாத, இதுலேருந்து அவளை நான் வெளியில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, கீதா பாட்டைர் முகுர் முகுகு பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டு வேத சிரசான உபனிஷத் பாகங்களை திருப்பி திருப்பி பாராயணம் பண்றது, பகவான் தன்வாக்குலேருந்து உபதேசம் பண்ண அந்த கீதையை படிக்கிறது. இது போல திருப்பி திருப்பி ஒரு தடவை இல்ல, முகுர் முகுகு திருப்பி திருப்பி பண்ற. பண்ணினா என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைகள் அதே அதே நிலையில தான் இருந்துட்டு இருக்கா. உடனே பார்த்தார், இது இப்படி இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியில வரதுன்னே அவருக்கு தெரியல. வேதாந்த பாட்டம் சொல்லி பார்க்கிறார், வேதத்தினுடைய சிரசான உபனிஷத் படிச்சாச்சு, இத்தனை பண்ணியும் விமோசனம் ஆகல, கீதையும் படிச்சாச்சு, எப்படி வெளியில வருது அப்படிங்கிறது தெரியாத காலத்துல உடனே பார்க்கிறார், இந்த குழப்பத்தை மனசுல வச்சுட்டுதான் க்ஷேத்ராடனம் போனேன், இந்த அவசரத்தை பார்த்தேன், இந்த அவசரத்திலேருந்து அவளை வெளியில வர்றதுக்கு பிரயாசப்பட்டேன், அதுவும் நடக்கல. இந்த அவஸ்தையிலேருந்து அந்த 2 குழந்தைகள் பக்தி ஞானத்தை எப்படி கொண்டு வருது, இதை கேட்கறதுக்காக தான், உங்களை பார்க்கறதுக்காக பதரிகாசிரமம் வந்து. இந்த அத்தனை கதையும் அந்த நாரத சுவாமி சனகாதிகள்கிட்ட சொல்றார். உடனே சனகாதிகள் பார்க்கிறா, இதற்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுவாளான்னு. இவர் இவ்வளவு பெருசா சொல்றார். உடனே அவா சொல்றா, நீங்க கஷ்டமே பட வேண்டாமே, ஒரு காரியம் பண்ணா இதுல இருந்து விமோசனம் அடைஞ்சுள்ளாமே. எந்த